ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு வீடியோவே போடலையே, என்னடா இந்த அக்கா வீடியோவே போடலன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அப்புறம் வாட்ஸ்அப் நிறைய பண்ணியிருந்தீங்க. ஏன்க்கா வீடியோ போடலை, போடுங்கக்கா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் அப்போவே ரிப்ளை பண்ணியிருந்தேன். சரி போடலாம், எனக்கும் கிட்டத்தட்ட 1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோவே போடலை. 10 நாளா ஒரு வாரமோ தெரியல. போடலையா, அதனால எனக்கு தோணிட்டே இருந்துச்சு கண்டிப்பா போடணும் அப்படின்னு. எடுத்து வச்சிருக்கேன், கட்டிங் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா வந்துட்டு அது எடிட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்லையா. ஏன்னா இப்ப கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா வந்துட்டு ஃபுல்லா கல்யாண வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கு, அதாவது ஜூன் கடைசி வரைக்குமே கண்டிப்பா இருக்கு. இப்ப வரைக்கும் 2 கஸ்டமர் வேலை தான் முடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய கிடக்குது. அதனால என்னால சுத்தமா முடியல. ஏன்னா நைட் டைம் ஃபுல்லா வந்துட்டு ஆரி ஒர்க் பண்றேன்னா, இப்ப கூட பாருங்க இது டே டைமு. ஆக்சுவலா இது முன்னாடி பண்ணுனது. இந்த பிளவுஸ் எல்லாம் குடுத்தாச்சு. இருந்தாலும் இது வந்து அப்ப எடுத்து வச்சிருந்தேன். அது இப்பதான் வந்துட்டு எடிட் பண்றேன் நானு. அதுக்கே எனக்கு டைம் இல்ல. ஆக்சுவலா இது இன்னைக்கு தான் எடிட் பண்றேன். நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருவேன். இன்னைக்கு ஒண்ணு வீடியோ எடுத்தேன். சரி அது அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வீடியோ இருக்குல்ல இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கே எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதாங்க, கல்யாண வேலை நெறைய இருக்கா, அதனால தான் என்னால எடிட் பண்ணவே முடியல. ஏன்னா ஆரி ஒர்க்கும் நம்மளே பண்றோம் இல்லையா, அதனால தான். கடையில அண்ணா ஃபுல்லா அவரு தனியா தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் பேட்டர்ன் பிளவுஸ் இருந்துச்சுன்னா மட்டும் அது நான் போறேன். அது என்னமோ தெரியல, இந்த இடத்துக்கு நிறைய பேட்டர்ன் பிளவுஸ் வேற இருக்கு. நாங்க சொன்ன டைமுக்கு வேற இப்ப குடுக்கவே முடியல. ஏன்னா நெறைய இருக்கிறதுனால முடியல. நானும் அதுக்கு தகுந்த மாரி தான் டேட் சொல்லி வச்சிருக்கேன். ஆனாலும் வந்துட்டு இப்போ ஒரு ப்ளவுஸ் கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் அப்படியே கன்டினியூஸா லேட் ஆயிருது. அதனால குடுக்கவே முடியலையா, அது வேற சரியான டென்ஷன். கஸ்டமர் வேற இதுக்கு முன்னாடி குடுத்துருப்பாங்கல்ல, கல்யாணத்துக்கு அதாவது கும்பாபிஷேக டைம்லயே குடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குடுக்குறேன்னு சொன்னவங்களுக்கும் குடுக்க முடியல. அதனால சரியான வேலையில போயிட்டு இருக்கா. அதனால தான் நான் வந்துட்டு வீடியோவே எடுக்கல. இடையில சுத்தமா நான் வீடியோவே எடுக்கல எதுவுமே. ஷார்ட்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சதெல்லாம் இப்பதான் இந்த 4 நாளா அது உங்களுக்கு தெரியும். ரெகுலரா காலையில வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து 10 நாளைக்கு மேல இருக்கு எடுத்து வச்சேன். அது போக இன்னும் இருக்கா ஒரு 4, 5 ஷார்ட்ஸ் கட் இருக்கு. ஸோ அது எடிட் பண்றதுக்கு, ஏன்னா அது இத்தனைக்கும் மொபைல்ல போட்டு எடிட் பண்றது தான். அதுக்கு எனக்கு சுத்தமா டைம் பத்த மாட்டேங்குது. அப்புறம் அண்ணா மொபைல் வாங்கி தானே பண்ணணும். அதை என் மொபைல் பண்ண முடியாதுல்ல. அதனால நான் ஒரு வேளை கொஞ்சம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அண்ணா கடையில இருப்பாங்க. ஸோ அப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருப்போமா, அதனால சுத்தமா முடியலையா, அதனால தான் நான் வந்து எடிட் பண்ணி போடல. ஸோ கண்டிப்பா போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா உங்க வாய்ஸ் கேட்காது நல்லாவே இல்லைங்கக்கா. டெய்லி உங்க வாய்ஸ் கேட்டுட்டு, அதாவது உங்க வீடியோ பார்த்துட்டு வேலை செய்வோம். இப்ப வந்துட்டு உங்களோட வாய்ஸ் கேட்காம நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னீங்க. ஐயோ எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணாட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீ இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா சிரிச்சாங்க. ஸோ அதனால சரி ஏதாவது ஒண்ணு பேசி போடுவோம். நம்ம இவ்வளவு நாள் வீடியோ போடலைல்ல, அதுக்கு ஏதாவது பேசியாவது போடுவோம். ஏன்னா பிளவுஸ் கட்டிங்ல எடிட் பண்றதுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம தான் பேசுறோமே வளவள நிறையா. அதனால வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்குமா, அதனால சரி அதெல்லாம் நம்ம அப்புறம் பொறுமையா பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கேட்டிருந்தீங்க ஆரி ஒர்க்குக்கு வந்துட்டு எப்படிங்கக்கா நீங்க வந்து இந்த கிளாத் ஃபோல்ட் பண்றீங்க, நாங்க பாருங்க தான் நான் ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அதே மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க, ஃப்ரேம்ல அந்த அடியில இருக்கிற ரவுண்ட்ல வந்துட்டு டேப் சுத்தி இருப்போம், அதாவது நாடா சுத்தி இருப்போம். ஸோ அப்படி போடுறதுனால எனக்கு கிளாத் எல்லாம் எதுவும் டேமேஜ் எல்லாம் இது வரைக்கும் ஆனதே கிடையாது. ஸோ நல்லா இருக்கும். இது வந்து சுகர் பீட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் அது வந்து காப்பர் சுகர் பீட் கொஞ்சம் தீர்ந்துருச்சா, அப்புறம் மெட்ராஸ்ல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் கொஞ்சம் உண்டுனா வாங்குற மாதிரி இருந்தா மெட்ராஸ்ல போட்டுருவேன். நான் அதுலயும் சிக்கல் இருக்கு. நம்ம ஆன்லைன்ல பார்த்து வாங்குறோம், என்னதான் அவங்க வீடியோ கால் பண்றாங்க பிக்சர் அனுப்புனாங்கனாலும் சைஸ் மிஸ்டேக். அந்த ஸ்டோன் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா சைஸ் மாறி போயிருது. அது நிறைய அந்த மாதிரி நடக்குது. இருந்தாலும் வாங்கிக்குவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வாங்கினா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்குமா, அப்புறம் நம்ம வாங்குற கூலி கம்மி. இதுல வேற அப்புறம் இதுக்கே ஏகப்பட்ட காசு போயிருச்சுன்னா நமக்கு பெருசா ஒண்ணும் நிக்காதுன்ட்டு கொஞ்சம் குவாலிட்டியும் அங்க வாங்கினாக்க நல்லா இருக்கும். அதனால நான் மெட்ராஸ்ல தான் வாங்கிப்பேன். அது வாங்கினது கூட எடுத்து வைக்க முடியல. அங்க பாருங்க அந்த டிவி ஸ்டாண்ட்ல கடைசியா அடியால ஒரு அட்டைப்பெட்டி இருக்குல்ல, 2வதா இருக்குதுல்ல, அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆரி ஒர்க் மெட்டீரியல். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அது கூட எடுத்து வைக்க எனக்கு டைம் இல்ல. சரி அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த 10 நாளையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆரி ஒர்க் ப்ளவுஸ், 4 இல்ல சாரி 3 4 என்னமோ ஞாபகம் இல்ல. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கிட்டத்தட்ட பேட்டர்ன் ஒரு 10 பேட்டர்ன் தைச்சிருப்போம். இப்ப மேபி இந்த 2, 3 நாளையிலேயே உங்களுக்கு வந்திருக்கும். இதுல வந்திருக்குன்னு ஷார்ட்ஸ்ல வந்திருக்கு. அது போக இன்னும் ஷார்ட்ஸ்ல வரும். அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்ப டைம் இருக்கோ அது போடுறேன். அப்புறம் அது போக வந்துட்டு லாஸ்ட் வீக்ல வந்துட்டு ஒரு பிரைடல் ஒண்ணு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் அது வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை போறோம். 3 நாள் தான் டைம் இருந்துச்சு நமக்கு.
அதுக்கு வேற போறதா இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா கல்யாண பொண்ணு இல்ல, கல்யாண மாப்பிள்ளை இருக்காங்களே, மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு அவங்க வந்து சீர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணணும். அது வந்து 2 மேக்கப், அது ரிசப்ஷனுக்கு ஒண்ணும், அது சீருக்கு ஒண்ணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து எங்களோட ரிலேட்டிவோட ரிலேட்டிவ் தான். சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க தான். ஸோ அதனால நம்மட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப டைட்டான ஒர்க் தான். ஆனாலும் கூட சரி போனா பரவாயில்லையேன்னு தோணுச்சு. சரி கொஞ்சம் எப்படி சொல்றது, இப்போ ஸ்கூல்லலாம் வருது இல்லையா? ஸ்கூல்ல ஓப்பன் பண்ணா கொஞ்சம் செலவு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு அதுவும் வந்து நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னன்னா அதுல வந்து வீடியோஸ் நான் பாருங்க, அங்க கூட துணைக்கு யாருமே இல்ல. அண்ணா என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. சங்ககிரி போனோம். அண்ணா என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் மட்டும்தான் இருந்தேன். தம்பியும் இல்ல அப்படிங்கிறதுனால ஒருத்திங்கிறதுனால என்னால வீடியோ எடுக்க முடியல. பட் அவங்க ஒன்றும் சொல்லல. வீடியோ எடுத்திருந்தாலும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ரிலேட்டிவோட பொண்ணு இருந்தாங்க. அது பொண்ணுன்னா என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்களா, அவங்க பொண்ணு இருந்தாங்க. அவகிட்ட சொன்னேன், குட்டி இது அப்பப்ப எனக்கு கிளிப்ஸ் மாதிரி எடுத்து குடுறா, வீடியோ எடுத்து குடுறா அப்படின்னு. சரிங்க சித்தினா. கடைசியில பார்த்தா அவ வீடியோவே எடுக்கல. ஒரு 5, 6 போட்டோ மட்டும் எடுத்திருந்தா. அதுவும் ஒரு போட்டோ வந்து ஒரு மாதிரி ஆங்கிள், அந்த போனை நேரா புடிச்சு எடுப்போம்ல அதுல இருக்கு. ஒண்ணு அந்த வைடா புடிச்சு எடுப்போம்ல அப்படி இருக்கு. அது எப்படி போட்டோ இதுல போடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால சரின்ட்டு அதை நான் போடவே இல்லை. சரி பார்க்கலாம். ஒரு 4 போட்டோ தான் இருந்துச்சு. அது இல்லாட்டி நான் அடுத்த வீடியோல அது கூட ஆட் பண்றேனே. மேபி அவங்க வீடியோ எடுத்திருந்தாலும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்களே என்பதை நான் சொன்ன, குட்டி நேரா கூட எடுக்க வேண்டாம், சைட்ல எடுறா, அது கூட போதும் அப்படின்னு. சரிங்க சித்தின்னு அப்புறம் அவ எடுக்கவே இல்லை. சரி சின்ன பொண்ணு தான், அதனால இப்ப நானும் விட்டுட்டு அவளை ஏன் போஸ்ட் பண்ணாட்டி. தம்பி இருந்ததுதானே கண்டிப்பா எடுக்க சொல்லியிருப்பேன். நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது எனக்கு. எடுக்க சொல்லியிருப்பேன். அப்புறம் அவனும் இல்லை. அதனால அதுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை மதியம் இங்கிருந்து கிளம்பினேன். ஒரு 2, 3 மணி வாக்குல தான் கிளம்பினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா போற அவசரத்துல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவ, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மகிட்ட கொடுக்குற பேட்டர்ன் பிளவுஸ், அது 2 கொண்டு போய் அவளுக்கு ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு ஈரோட்ல அதுக்கப்புறம் தான் நாங்க போனோம். அது இந்த தடவை வந்து எப்பவுமே பூ நானே ரெடி பண்ணிப்பேன். கடையில வந்துட்டு வாங்க மாட்டேன். ஸோ இப்போ பூவும் பார்த்தீங்கன்னா கடையிலேயே சொல்லிட்டேன், அவங்க கிட்டே சொல்லிட்டேன், எனக்கு சுத்தமா டைம் இல்லை அது பண்றதுக்கு. அதனால அவங்களே வந்துட்டு எனக்கு கலர் எல்லாம் பண்ணி நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப அவசர அவசரமா போனோம். போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சங்கரி கொண்டு போய் வீட்டில் தான் அவங்க மண்டபத்துக்கு வேண்டாம், ரூம் எல்லாம் அதிகம் இல்லைங்க, அதனால மண்டபத்துக்கு வேண்டாம், நாங்களே இங்கே தான் இருக்கோம், அங்கே வந்துருங்கன்னு எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் வர சொல்லிட்டாங்க. அவங்க யாருன்னா அண்ணாவோட சொந்த தாய்மாமா பொண்ணு, அவங்களோட ரிலேட்டிவ், அவங்க வீட்டுக்காரரோட ரிலேட்டிவ் அவங்க. ஸோ அதனால இங்கே வீட்டுக்கு தான் போனோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. மண்டபம்னா கூட ஒரு மாதிரி கச்சு கச்சுன்னு இருந்திருக்கும். ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால போயிட்டு அப்புறம் அண்ணா விட்டுட்டு உடனே வந்துட்டாங்க வேலை இருக்கு அப்படின்ட்டு. நான் ரிசப்ஷன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சு, ரிசப்ஷன் முடிச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, வந்து கூட்டிட்டு போக லேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா முன்னாடியே போயிட்டாங்க, ஏன்னா வரவேற்புக்கெல்லாம் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு வந்துட்டு லேட்டா தான் போனாங்க. அதாவது சித்தப்பா பொண்ணு, மாப்பிள்ளையோட சித்தப்பா பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஓன் சிஸ்டர் இல்ல. ஸோ அதனால அப்புறம் போயிட்டு போயிட்டு நைட்டு அந்த சீருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு தான் புள்ள வந்துச்சு. 12 மணிக்குள்ளார நாங்க அனுப்பணும்ட்டாங்க. இதுல வந்து அவ குளிச்சு மறுபடியும் ட்ரெஸ் மாத்தி எல்லாம் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டோம். செட்டிலா இருக்கட்டும். 2மே செட்டிலா தான் பண்ணிருந்துச்சு. பட் இது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது கொஞ்சம் டக்குன்னு முடிச்சு அனுப்பிச்சிட்டேன். அது நல்லா இருந்துச்சு. சாரி சூப்பரா இருந்துச்சு. அத்தனைக்கும் நான் வந்து ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்ணல. அங்க போய் ப்ளீட் பண்ணது தான். அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவ குளிச்சுட்டு வர நேரத்துக்குள்ளார ப்ளீட் எடுத்து வச்சது தான். அதுவும் ரொம்ப ஈஸியா, நல்ல சாரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுனால ஈஸியா பண்ணிட்டோம். அதனால அது முடிச்சுட்டு நைட்டு வந்து அண்ணன் திரும்ப வந்துட்டாங்க என்ன கூட்டிட்டு வரதுக்கு. ஏன்னா எப்பனாலும் வந்துருங்க, நம்ம காலையில நைட் ஃபுல்லா தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் கடை வேலை பார்க்கணும்ல, ஆரி ஒர்க் வர பெண்டிங் இருக்கு அப்படின்னு. அதனால அண்ணன் திரும்ப வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நைட் அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுட்டு 1 மணி பக்கம் இருக்கும் நாங்க அங்கிருந்து கிளம்புறப்ப. அவங்கன்னா போகவே வேண்டாம், நாங்க அவங்க மாமா சொந்த தாய் மாமா பொண்ணு தானே. அப்புறம் ஏன் மாமா போறீங்க, இங்கேயே இருங்க, காலையில போலாம் அப்படின்னாங்க. அப்ப நாங்க தான் இல்ல சாமி, அங்க போய் படுத்துக்கிட்டா கூட காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாலும் உடனே போய் கடை திறந்துக்கலாங்கன்னு. இங்க லேட் ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து திரும்ப நாங்க போகணும்ல, வேண்டாம் சாமி டயர்ட் ஆயிரும், அதனால நாங்க எந்நேரம்னாலும் போயிடுறோங்கன்னு அப்படின்னு. இல்லைங்க மாமா 1 மணி ஆகி போச்சு, இந்நேரத்துக்கு எங்க போவீங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல கண்ணு, எந்நேரமாவது போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்நேரத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்து 2 மணிங்கிறப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில 6 மணிக்கு மேலே 6, 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு எந்திரிச்சு அப்புறம் எப்பயும் போல ரொட்டீனா நம்ம வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தாங்க நம்ம வந்துட்டு வீடியோ போடல. எப்படியும் கண்டிப்பா ஜூன் 24ஆம் தேதி வரைக்கும் இப்போதைக்கு ஆர்டர் இருக்கு. இன்னும் 2 கல்யாண ஆர்டர் இப்ப வந்திருக்கு. அது போக இன்னொரு ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்கு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்படின்னா அவங்க முகூர்த்த புடவையே 29ஆம் தேதி தான் எடுக்கிறாங்களாமா. அதுக்கு முன்னாடி சுடிஸ், மத்த சாரீஸ் அது மட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அதனால ஃபுல்லா வந்துட்டு எப்படி சொல்றது, ரெஸ்ட்டே இல்லாம ஒர்க் இருக்குங்க.
சுத்தமா என்னால முடியல. அதனால தான் நம்ம வீடியோ போடல. அதனால எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். என்னன்னா நான் ஷார்ட்ஸ் போடுறேன்னா ஷார்ட்ஸே வியூ போகலையா? ஏன்னா நம்ம வந்து ரொட்டீனா அதாவது டெய்லி வந்து நம்ம வீடியோ கரெக்டா குடுக்கல அப்படின்னா, நம்மளோட வீடியோஸோ, ஷார்ட்ஸோ வந்துட்டு அத என்ன சொல்லுவாங்க? நம்ம எப்படி சொல்றது? அந்த வீடியோ வந்து அந்த யூடியூப் அனுப்பலையா மத்தவங்க பார்க்கறதுக்கு. அது என்னமோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல. அது வந்து கொஞ்சம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வியூஸ் ரொம்ப போகாது அப்படிம்பாங்க. அதனாலயே என்னமோ தெரியல இந்த 3 நாளா போட்ட இதுக்கு வந்துட்டு இத்தனைக்கும் பேட்டர்ன் எல்லாம் நல்ல பேட்டர்ன் பிளவுஸ் தான். பட் அதுக்கே வந்துட்டு வியூஸ் அதிகம் போகல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் அதுக்கோசரம் என்ன பண்றது? ஏதோ ஏன்னா மத்த நாள்லாம் போட்டேன்னா நெறைய வியூஸ் போகும். இந்த தடவ போகவே இல்லையே சரின்னு நானும் விட்டுட்டேன். அதனால தான் சரி இன்னைக்காவது கன்டினியூஸ் போட்டுறலாம். ரொம்ப கேப் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் இன்னைக்கு. ஸோ அதுதாங்க வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் நெறைய விஷயம் நடந்துச்சு. இன்னொன்னு நான் சில விஷயங்கள் வந்துட்டு இந்த இந்த ஒரு எப்படி சொல்றது? குறிப்பிட்ட டைம் ஒரு 15 to 20 டேஸ்ல வந்துட்டு நெறைய விஷயம் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அத உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஏன்னா இந்த விஷயம் நெறைய பேத்துக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது இன்னொன்னு என்னன்னா, அத கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஏன்னா மறந்துருவேன். நான் அப்பப்ப மறந்துருவேனா, அப்புறம் அண்ணாகிட்ட சொல்லிட்டு அந்த அண்ணா கூட என்னன்னாங்க, "இது தேவையா ப்ல?" அப்படின்னாரு. "ஏங்க தேவையில்லங்கிறீங்க?" "இல்ல கண்டிப்பா இது வந்து நம்ம சொல்லணும். மெயினா வந்துட்டு இது மத்தவங்களுக்காக இல்ல. நம்மளோட கஸ்டமருக்காகவே இத சொல்லணும்." ஆனா கஸ்டமருக்கு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? இப்ப வீடியோஸ் எல்லாம் அவங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு சில பேத்துக்கு சேனல் இருக்கிறதே தெரியாது. அப்புறம் எப்படி தெரியும் அப்படின்னு. பட் அதுவும் பார்க்கலாம். மத்தவங்க பார்க்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அது வந்து கண்டிப்பா பண்ணணும். அதுக்காகவே இன்னைக்கு நான் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ ஒரு அது வந்து இருக்கட்டும். அந்த வீடியோ இருக்கட்டும். அதிலேயே நம்ம வந்துட்டு விளாக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் அத நான் எடிட் பண்ணல. சரி அது இருக்கட்டும்னு சரி இது பழைய வீடியோ இருந்துச்சு. அதனால இத எடிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதில எடிட் பண்ணிட்டேன். இதில பாருங்க நான் சும்மா சொல்லல. நான் 2 ஃப்ரேமையும் பாருங்க ஒட்டுக்கா தான் வச்சிருக்கேன். 2 ஃப்ரேம்லயும் வந்து கிளாத் ஏத்தியிருக்கேன். அதில பாருங்க போட்டுட்டு அந்த ஸ்டோன் ஒட்டுற வேலை எல்லாம் ஒட்டிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு, இன்னொரு ப்ளவுஸ் போட்டுட்டு இருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், இந்த ப்ளவுஸ் ஸ்டோன் ஒட்டுறது ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அந்த ப்ளவுஸ் போடுவேன். ஏன்னா இது 2மே ஒரே டிசைன் தான். வேற வேற டிசைன் கிடையாது. ப்ளவுஸ் தான் வேற உங்களுது. 2 ஒரே டிசைன் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எப்பவுமே ஒர்க் பண்ணுவேன். இப்ப பண்ணுனது கூட அதே மாதிரி தான் 2 ஃப்ரேம்ல போட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா அடுத்தது அது ஷார்ட்ஸ்ல வரும். நீங்க பாருங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லையா? அப்புறம் அது குடுத்துருவோம்ல சீக்கிரம். அதனால நான் சரி ஷார்ட்ஸாவே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா பாருங்க. நீங்களும் வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னாலும், கண்டிப்பா நம்ம வந்துட்டு பண்ணி தரோம். கொரியரும் நம்ம அனுப்பி வைக்கிறோம். இப்ப அது அது நெறைய நடந்திருக்கு. அத நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது அடுத்த வீடியோல நான் பண்றேன். ஏன்னா ரொம்ப இது வந்து டைம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இது ஷார்ட்ஸா சாரி ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரி ஓகேங்க. கண்டிப்பா வந்துட்டு மிஸ் பண்ண வேண்டாம். நான் வந்துட்டே தான் இருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகேங்க. பை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.